தினகரன் கட்சியிலிருந்து அடுத்த விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலராக இருந்தவர் முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன். இவர் நேற்று மாலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். நாங்கள் யாரையும் சவாலாக கருதவில்லை. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சவால்கள் எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சி, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எடுபிடி ஆட்சி, இந்த இரண்டு ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியில் இறங்கியிருக்கிறோம். சகோதரர் கலைராஜன் அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாணவர் அணியில் இருந்து பணியாற்றியவர் தான். ஏதோ புதிதாக வந்து அவர் சேர்ந்திருக்கிறார் கருதல்ல. ஏற்கனவே விட்ட பணியை தொடர்ந்து கழகத்தில் வந்து பணியாற்றுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறார். என அவரை மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆக அவர் மட்டுமல்ல, இன்னும் பலர் அந்த கட்சியிலிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளிலிருந்து வருவதற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் முன்னின்று செய்திட முடியும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த உணர்வோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நான் மனப்பூர்வமாக மீண்டும் வரவேற்கிறேன். கட்சியில் அதிக வாய்ஸ் உள்ள நபர்களில் ஒருவராக கருதப்படுபவர் VP கலைராஜன். இந்த நிலையில்தான் இவர் திடீரென்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து VP கலைராஜனை நீக்குவதாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் நேற்று அறிவித்தார். இதற்கான அறிவிப்பும் நேற்றே வெளியானது. அந்த அறிவிப்பில் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார். அவர் கட்சியின் மாண்பிற்கு களங்கம் விளைவித்துவிட்டார். கட்சியின் பெயரை கெடுக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார். கட்சியின் உறுப்பினர்கள் யாரும் அவருடன் இனி தொடர்பு கொள்ளக்கூடாது. இவ்வாறு TTV தினகரன் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தினகரனுக்கும் ஸ்டாலினுக்கும் கடுமையான வார்த்தை போர் நடைபெற்றது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி தினகரனை கடுமையாக விமர்சித்தது. அப்போது முன்னாள் அமைச்சரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கரூர் மாவட்ட செயலருமான செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்தார். அவர் திமுகவில் இணைந்ததுமே அவரை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலரும் திமுகவில் இணைவர் என எதிர்பார்க்கப்பட்டது. திமுகவும் அதற்கான வியூகங்களை வகுத்து வந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தொடர்ந்து தேர்தல் அறிவிப்புகள் என்று கட்சிகள் பிஸியாக இருந்ததால் அப்படி நிர்வாகிகள் தாவல் எதுவும் நடைபெறாமல் இருந்தது. சமீபத்தில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய தினகரன், நாம் நமது மேடைகளில் திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதிமுக எதிர்ப்போடு திமுக எதிர்ப்பையும் நாம் கடுமையாக காட்ட வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கலைராஜன் கடந்த 1 மாதமாகவே தினகரனுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் கட்சி தாவல் முடிவில் இருக்கிறார் என்பதையும் தினகரன் புரிந்து கொண்டு விட்டார். இதனையடுத்து கலைராஜனுடன் அவரது ஆதரவாளர்கள் யாரும் கட்சியிலிருந்து சென்று விடாமல் இருக்க பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துள்ளார். இதனால் கலைராஜனுடன் முக்கிய நிர்வாகிகள் செல்வதை தடுத்திருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில நிர்வாகி ஒருவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக கலைராஜன் 1 மாதமாக தினகரனின் கண்காணிப்பு வலயத்தில் இருந்தபோது நேற்று திருவாரூர் பிரச்சாரத்திற்காக ஸ்டாலின் திருச்சிக்கு புறப்பட்டு சென்றபோது கலைராஜனும் திருச்சிக்கு சென்றார். அங்கு சங்கம் ஹோட்டலில் ஸ்டாலினை சந்தித்து பேசிய கலைராஜன் திமுகவில் சேர்வதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதனை அடுத்து தான் தினகரன் கலைராஜனை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை திமுக தலைவர் MK ஸ்டாலின் முன்னிலையில் கலைராஜன் திமுகவில் இணைந்து கொண்டார். இவரை அடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுமா என்று விரைவில் தெரியவரும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.